காளையார் மடம். இது இந்த பேரை கேட்டாக்கா ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேர் மாதிரி தெரியலாம். ஆனால் இது கேரள மாநிலத்தில் ஒத்தப்பாலத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு விஷ்ணுமாயனுடைய கோயில். அதற்கு அங்கே அவங்க சொல்கிறது குட்டிச்சாத்தான் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குட்டிச்சாத்தன் அப்படிங்கிறது வேற. விஷ்ணுமாயன் அப்படிங்கிறது சிவனின் மகன். சிவனுக்கு மகனாக பிறந்த விஷ்ணுமாயனுக்கு கீழே வேலை செய்கிற 390 குட்டிச்சாத்தான்கள், ஏவல்கள். அதுதான் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய தேவதைகள். நீங்கள் என்ன வேண்டுதல் வேணாலும் வச்சுக்கலாம். வசதி இருக்கிறவங்க அங்கே போய் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் போய் பரிகாரம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் செலவாகும். ஆனால் வசதி இல்லாதவங்க அந்த பூஜை நடக்கக்கூடிய நாள்லேயோ அதற்கு முதல் நாள்லேயோ நீங்கள் போய் அந்த கோயிலில் வழிபாடு பண்ணிக்கிட்டு அந்த சாமிக்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துடலாம். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறின உடனே நான் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் அப்படின்னு வேண்டிட்டு வந்துடலாம். நீங்கள் பெரிய பரிகார பூஜைகள் எல்லாம் கலந்துக்க முடியாது. காரணம் என்னன்னாக்கா 20,000 30,000 கேட்பாங்க. அதை பண்ண வசதி இல்லாதவர்கள் வேண்டுதல் மட்டும் வச்சுக்கிட்டு வந்துடுங்க. ஒரு அற்புதமான ஒரு கோயில், 600 வருடம் பாரம்பரியம் மிக்க அந்த கோயில். ஏதாவது ஒரு கோயில் புதுசாக துவங்குறாங்க அப்படின்னாக்கா இங்கிருந்து தான் அவங்க அந்த கோயிலினுடைய விஷயங்களை எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஆகையினால இந்த கோயிலுக்கு போய் உங்களுடைய சகல விஷயங்களையும், பிரச்சனைகளையும், தொல்லைகளையும், வெற்றிகளையும் அடையணும். பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டு வெற்றிகளை அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த கோயிலுக்கு எப்படி போகணும்னாக்கா பாலக்காடுலேருந்து ஒத்தப்பாலத்திலேருந்து திருக்கங்கோடுங்கிற இடத்துல இறங்கி அங்கே ஆட்டோவில் போகலாம். ஆட்டோவுக்கு 70 ரூபா. யாராவது அந்த இடத்துல இறங்கினாக்கா அந்த ஆட்டோலையே ரிட்டன் வந்தீங்கன்னாக்கா 20 ரூபா. அங்கேருந்து நீங்கள் எந்த ஊருக்கு போகணுமோ அங்கே பாலக்காடு போய்க்கலாம். விஷ்ணு பகவானின், விஷ்ணு மாயனின் அருளை பெற்று அனைவரும் அற்புதமாக வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.